ஹாப்பி மார்னிங் மாஸ்டர்ஸ். எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம கடைசி நாளான இந்த அபண்டன்ஸ் அண்ட் கிராட்டிடியூட் அந்த செஷனுக்கு நான் எல்லாரையும் வரவேற்கிறேன். பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிசி சாருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். அப்புறம் என்னுடைய குரு சிரீஷா அட்லாண்டால இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கோடான கோடி வணக்கங்களும் நன்றியும் தெரிஞ்சுக்கிறேன். எப்பவுமே நம்ம வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் யார் மெடிடேஷன் சொல்றாங்களோ அவங்கள வந்துட்டு எப்பவுமே மறக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு எப்பவுமே நம்ம கிராட்டிடியூட் காட்டணும். இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிற செஷன்லயே ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். அன்னைக்கு அவங்க என் வீட்டுக்கு வரல அப்படின்னா என் வாழ்க்கை வந்துட்டு வேற திசை நோக்கி பயணம் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம மெடிடேஷன். அந்த மெடிடேஷன் அப்படின்றது நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம எப்படி லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்ட்டு தெரியாத ஒரு மாதிரி இருக்கும். கூகுள் மேப் நம்ம கையில இல்லை, புது இடத்துக்கு போறோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் நம்ம வாழ்க்கை கூட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கூகுள் மேப்பை நீங்க நல்லா சார்ஜ் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் இந்த பூமியில இருக்கு, அதை கத்துக்கிட்டே இருங்க. கத்துக்க நம்மளுடைய ஆன்மா வந்துட்டு விரிவடைஞ்சிட்டே இருக்கும். அபண்டன்ஸ் அப்படின்றது காசு மட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த 20 days கேட்டிருக்கோம். இன்னைக்கு 21st day வந்துட்டு பெரியவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கும் நம்ம முக்கியமான விஷயங்கள் சிலது சொல்லணும். ஹெல்த் பத்தி அவங்க வந்துட்டு என்னுடைய ஏஜ் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நான் என்ன வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரெல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி நம்ம தாட்ஸ் வச்சுக்கணும், எந்த மாதிரி நம்ம சரௌண்டிங்ஸை அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சில பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க வந்துட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சீரியஸா ஃபோர்ஸ்ஃபுல்லா இங்க எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப நேச்சுரலா வரணும். ஸோ இங்க சீரியஸா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா நிறைய கேட்க ஆரம்பிப்போம், நிறைய ஒரே வாட்டி எல்லாம் கேட்டுருவோம். ஸோ என்ன ஆகும்னா கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும், தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ். இன்னொன்று என்ன அப்படின்னா எத்த தின்னா பித்தம் தீரும் அப்படின்ற ஸ்டேட்ல இருப்போம். இந்த அவசரம் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவோம், யூடியூப்ல போவோம், யார் யாரோ பேசியிருப்பாங்க, என்னென்னவோ சொல்லியிருப்பாங்க. யூடியூப்ல எத்தனையோ சேனல்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் பிஎம்சியும் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிடும். பத்ரி சார் சொல்லியிருக்காரு எல்லாத்தையும் கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த நாலேஜ் எல்லாமே இங்க கிடைக்குது. நம்ம வேற ஒரு சேனல்ல பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் இதை பார்க்கும்போது இவங்க ஒண்ணு சொல்றாங்க அவங்க ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகும். மெயின் முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சொல்றவங்க பியூர் வெஜிடேரியனா இல்லையா. நம்மளுடைய 18 கைடட் பிரின்சிபிள்ஸ், PSSM உடைய 18 கைடட் பிரின்சிபிள்ஸை அவங்க அந்த 18 ஃபாலோ பண்றாங்களா இல்லையா அதெல்லாம் செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு அவங்க சொல்றதை கேளுங்க. அது பர்ஃபெக்ட் மெசேஜா இருக்கும். இல்லை அப்படின்னா அது பர்ஃபெக்ட் மெசேஜே கிடையாது. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பெட்டர் நமக்கு வந்துட்டு பிஎம்சிலேயே எல்லாமே கிடைக்குது. எல்லா சித்தர்கள் பத்தி சொல்றாங்க, வசிஷ்ட கீதா பத்தி சொல்றாங்க, அஷ்டாவக்கர கீதா பத்தி சொல்றாங்க, குவாண்டம் பிசிக்ஸ் பத்தி சொல்றாங்க. ஸோ இப்படி பல விஷயங்கள் அந்த பிஎம்சி தமிழ்ல இருக்கு. அப்படின்னும் போது நம்ம ஏன் கன்ஃபியூஷன் இல்லாம சும்மா வேற வேற இதெல்லாம் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டு நம்மளுடைய குரோத்தை வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். இது வந்துட்டு என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன். ஏன்னா மொபைல் இருக்கு, கை இருக்கு, டைம் இருக்கு அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் நான் பார்க்கும்போது ரூட் மாறி போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு.
பத்ரி சாரை பிடிச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இப்போ ஒரு புக்கு படிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை நாள் ஆகும் நமக்கு? சில வாட்டி சில மாச கணக்கு கூட ஆகும். ஒரு யோகியின் சுயசரிதை அந்த புக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் என்னுடைய புக்கு வந்துட்டு அதுதான். அது படிக்க ஸ்டார்ட் பண்ணா மாசக்கணக்கா போயிட்டு இருக்கு. அதே பத்ரி சாரை ஃபாலோ பண்ணா அது அந்த சாரம் எல்லாம் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ அது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், இந்த அபண்டன்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அமைஞ்சது. என்ன அப்படின்னா, எப்படி சந்தோஷமா வாழணும், எது செல்வம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல வந்தது. அதுக்கப்புறம் நடுவில் சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எனக்கு தோணுச்சு, அதெல்லாம் ஆட் பண்ணேன். என்ன அப்படின்னா, குழந்தை பிறக்காத போத்துல இருந்து ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கணும், ரிலேஷன்ஷிப்ஸ் அரவுண்ட் அஸ் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங் எப்படி பண்ணணும், டிவைன் பிரெக்னன்சி எப்படி இருக்கணும். ஸோ அது போல எல்லா சப்ஜெக்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆச்சு. அடுத்து என்ன இது ப்ரீ பிளான்டே கிடையாது சொல்ல போனா. நான் ஒரு நாள் முன்னாடி தான் நான் நெக்ஸ்ட் டே என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தாட் வந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்துட்டு லாஸ்ட் டே. ஸோ ஹெல்த்தியா ஹாப்பியா பெரியவங்க வாழ்றதுக்கு நம்ம சரௌண்டிங்ஸை எப்படி வச்சுக்கணும் அப்படின்ற விஷயங்களை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். பிறந்ததுல இறக்குற வரைக்கும் எல்லாருக்குமே மெடிடேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டார்டிங் தியானம் வந்தப்போ என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, என்னப்பா தியானம் பண்றியா, சாமியார் ஆக போறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நமக்கு என்ன வயசாயிடுச்சு இப்போ தியானம் பண்றதுக்கு அப்படின்னு கேட்க ஸ்டார்ட் பண்ணாங்க. தியானத்துக்கு வயசே கிடையாது. பாத்தீங்க இல்லையா, இந்த பிறக்கிறதுல இருந்து இறக்குற வரைக்கும் ஜனங்களுக்கு எங்க எல்லாம் மெடிடேஷன் தேவைப்படுது, ஒரு ஊன்றுகோலா இருக்கு. சொல்ல போனா ஜெட்டு அப்படின்னு சொல்லலாம், ஊன்றுகோல் கூட கிடையாது, ஒரு ஜெட் மாதிரி இருக்கு. நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு மெடிடேஷன் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதே சமயம் சுவாத்தியாயம், புக் ரீடிங், சஜ்ஜன சாங்கத்தியம், இதை போல மாஸ்டர்ஸ் கூட இன்ட்ராக்ஷன், ஸோ இதை போல இருந்தது அப்படின்னா சொல்றவங்களுக்கும் சரி கேட்குறவங்களுக்கும் சரி மோட்டிவேஷனலா இருக்கும். சொல்லும்போது சில விஷயங்கள் வந்துட்டு இன்ஃபர்மேஷனா இருக்கும், சில விஷயங்கள் நாலேஜா இருக்கும். நாலேஜ்க்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நான் தெரிஞ்சதை தெரிஞ்சுக்கிட்டு சொல்றது இன்ஃபர்மேஷன். நாலேஜ் அப்படின்னா அதை நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணிருப்போம், இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அது நாலேஜ். ஞானம், இங்க வந்துட்டு ஞானமும் சரி இன்ஃபர்மேஷனும் சரி ரெண்டு டிஃப்ரெண்டான திங்ஸ். நம்ம வந்துட்டு இப்போ எல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கிறது கேட்டது எல்லாமே வந்துட்டு நீங்க தான் செக் பண்ணிக்கணும். அத ஞானமா மாத்திக்கிறீங்களா இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனா வச்சுக்கிறீங்களா. இன்ஃபர்மேஷனா வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நாள் இருக்காது, மைண்ட்ல எரேஸ் ஆயிடும். அதே நம்ம நாலேஜை மாத்திக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப வருஷம் இருக்கும், அது ஆன்மால பயணம் பண்ணும். ஏஜ் இஸ் எ நம்பர். நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம பெரியவங்க வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல பழக்கம் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஏஜ் என்ன அப்படின்ட்டு நமக்கு தெரியறது இல்லை இதுக்கு முன்னாடி. ஏன்னா இப்போ ஏஜ் சர்டிபிகேட் இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரூல்ஸ் இல்லை. நாள் ஆக 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 ரூல்ஸ் வந்தது. ஸோ நம்ம என்ன பண்றோம், செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்ட்டு அதை வைக்கிறதுக்காக அந்த டேட்டை வந்துட்டு நம்ம ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அது என்னாச்சு, அதை கவனிக்கிறதுனால ஓகே எனக்கு வந்துட்டு 65 வயசு ஆயிடுச்சு, என்னுடைய லைஃப் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தாத்தா பாட்டிக்கு அவங்களுடைய அப்பா அம்மா அந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்துட்டு ஈஸியா 100 இயர்ஸ் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 100 இல்லை, அதை விட அதிகமாவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க.
ஏன்னா அந்த காலத்துல அந்த டென்ஷன்ஸ் இல்ல, அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இல்ல. அதே சமயம் அவங்களுடைய பர்த்டே அவங்களுக்கு தெரியாது. அவங்க பர்த் இயர் தெரியாததுனால அவங்களுக்கு ஏஜ் தெரியாது. ஏஜ் தெரியாததுனால இந்த கண்டிஷன்டு மைண்ட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பிளே ஆகாது. ஓகே, ஸோ நம்மளால கூட வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு ஹெல்த்தியா ஹாப்பியா வாழ முடியும். நம்மளுடைய யோகிஸ் இந்த இந்தியால மட்டும் இல்லாம எத்தனையோ கண்ட்ரீஸ்ல நிறைய யோகிகள் வந்துட்டு அவங்க ரொம்ப ரொம்ப வருஷங்கள் வாழ்ந்திருக்காங்க. உதாரணத்துக்கு நமக்கு இப்போ நல்லா தெரிஞ்சவரு மகாவதார் பாபாஜி. மகாவதார் பாபாஜி வந்துட்டு ஒரு 5000 இயர்ஸ்க்கு மேல வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அவரு மட்டுமே இல்லாம அந்த ஹிமாலயாஸ் சுத்தி நிறைய ஆசிரமாஸ் இருக்கு. அந்த ஆசிரமத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் 350 இயர்ஸ் 500 இயர்ஸ் எல்லாம் ஈஸியா சொல்றாங்க. அப்படி ஸோ ஏஜ் வந்துட்டு ஒரு நம்பர் தான். நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல் இல்லாம ரிலாக்ஸ்டா நம்ம வாழ்க்கையை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் பீட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹார்ட் பீட் பிளசண்டா நடந்தது அப்படின்னா நமக்கு அந்த ஏஜ் வந்துட்டு கூடிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு டெசிஷன் எடுத்துக்கணும். நான் இதை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்க லைஃப்ல செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி செய்யும் போது என்ன ஆகும்னா அதை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கை வந்துட்டு பயணமாக ஆரம்பிக்கும். நான் ஏன் வாழறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செல்ஃப் செக் பண்ணிக்கணும். ஸோ அப்படி செய்யும் போதுதான் நமக்கு வந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தோண ஆரம்பிக்கும். இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு 60 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரீயா இருப்பேன், அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டீங்க அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள வந்துட்டு இந்த பிரெயின்குள்ள இருக்கிற நியூரோ செல்ஸ் அது டெவலப் ஆகுறது ஸ்டாப் ஆயிடுமா. அது டெவலப் ஆகுறது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், மைண்ட் சரியா வேலை செய்யாது. அதுக்குதான் பெரியவங்களை பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு அவங்களுடைய பேரம் பேத்தி பேர் மறந்துடுவாங்க, அவங்க பசங்க பேர் மறந்துடுவாங்க, அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் பேர் மறந்துடுவாங்க. ஸோ அப்படியே இருப்பாங்க. ஜஸ்ட் அவங்க ஒரு ஜஸ்ட் நடப்பாங்க, அவங்க வேலை என்னவோ பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் என்னவோ அவங்க அப்படி இருப்பாங்க படுத்துக்கிட்டு. ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னா ஒரு டெசிஷன் எடுக்கல அவங்க. அடுத்து இந்த வேலை பண்ணணும், அடுத்து என் வாழ்க்கை இதை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு எதுவுமே டிசைட் பண்ணல. டிசைட் பண்ணாததுனால சும்மா இருக்கிறதுனால அவங்களுடைய பிரெயின்ல இருக்கிற அந்த நியூரோ செல்ஸ் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகாம டெட் ஆயிடுது. அதனால அவங்களுடைய லைஃப் வந்துட்டு அங்கேயே முடிஞ்சு போகுது. செகண்ட் ஹாஃப் லைஃப், ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்படின்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க இல்லையா. ஸோ அப்போதான் ஆக்சுவலா லைஃபே ஆரம்பிக்குது. நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஹெல்த் பத்தி நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கும் அந்த நேரத்துல. இது நம்ம சின்ன வயசுல இருந்தே சில பழக்கங்கள் நல்ல விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம வாழ்க்கை வந்துட்டு ஹாப்பியா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம சும்மா உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த பூமிக்கு நம்ம பாரமா இருக்கும். ஸோ அப்படி இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஹெல்ப் இல்லை அப்படின்னா ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்றது, அதை போல நம்ம வந்துட்டு செய்யணும். ஏன் இங்க நம்ம செய்யறது இல்லை அப்படின்னா நம்ம பிறந்தப்பத்துல இருந்து படிப்பு முடிஞ்சிடுச்சுன்னா அது ஒரு டார்கெட். ஓகே, படிப்பு முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஜாப், இந்த ஜாபுக்கு அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் குழந்தைங்க, அப்புறம் அவங்களுடைய ஜாபு. இது வரைக்கும் தான் நம்ம வந்துட்டு பிளான் பண்றோம் நம்ம லைஃபை. பட் அதுக்கப்புறம் அந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை வந்துட்டு நம்ம பிளான் பண்றதே இல்லை.
சக்சஸ் அப்படின்னா என்ன நினைக்கிறோம்? பசங்களுக்கு ஜாப் வந்த பிறகு இல்லைன்னா கல்யாணம் ஆன பிறகு அதுதான் என்னுடைய லைஃப் சக்சஸ், அதுதான் என்னுடைய கோல் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நம்ம லைஃப் வந்துட்டு அது அவங்க ரீச் ஆனதும் அதுதான் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். அப்போ அந்த நேரத்துல இருந்து என்ன ஆகுது, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி குறையுது. ஓகே, முடிஞ்சு, என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு ஸ்டாப் ஆயிடுது. ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம லைஃப்ல வந்துட்டு நிறைய டைம் இருக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்றதுக்கு, நமக்காக. ஸோ இத்தனை நாள் வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம், ஒய்ஃப்காக ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், பசங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை போல முடிஞ்ச பிறகு இப்போ உங்களுக்காக நீங்க வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அடுத்த 60 இயர்ஸ்க்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த செகண்ட் லைஃப் தான் உங்களுடைய கோல்டன் பீரியட். இந்த கோல்டன் பீரியடை வந்துட்டு நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க உங்க லைஃப்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் லைஃப் முடிஞ்சிடுச்சு இல்லையா, 60 வருஷம், ஓகே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு நம்ம வந்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்துட்டு யோசிக்கிறதே இல்லை. சக்சஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் அப்படின்றது வந்துட்டு கம்ப்ளீஷன். எப்போ நீங்க வந்துட்டு நீங்க சின்ன வயசுல இருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம நினைச்சிருப்போம். அது பண்ணாம விடுறதுனால வந்துட்டு என்ன விளைவுகள் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் போக போக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு, நீங்க ஏன் வந்திருக்கீங்க இந்த பூமி மேல. இதுக்கு முன்னாடி செஷன்ல கூட சொல்லியிருக்கேன், பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு நீங்க வந்துட்டு அதை செய்யுங்க. இல்லை அப்படின்னா நம்ம அந்த பாடி வெக்கேட் பண்ணும்போது அந்த திருப்தி இல்லாத தன்மையில நம்ம வந்துட்டு பாடியை வெக்கேட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த நேரத்துல ஒரு மன நிறைவோட நம்ம வந்துட்டு இந்த பிசிக்கல் பாடி விட்டு போகும்போது அதுதான் கம்ப்ளீஷன். இல்லை அப்படின்னா அந்த மன கஷ்டமோட போகும்போது நம்ம அடுத்த லைஃப் எடுக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய லைஃப் பர்பஸ். நான் ஏன் இங்க வந்திருக்கேன், எதுக்கு வந்திருக்கேன், இந்த கோடான கோடி நட்சத்திரங்கள்ல நான் ஏன் இந்த சன்னை செலக்ட் பண்ணிட்டு இந்த பூமியில வந்துட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. என்ன கத்துக்கணும் இந்த ஜென்மத்துல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 60 வயசுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம என்ன சாப்பிட்றோம், என்ன பேசுறோம், என்ன யோசிக்கிறோம், இது வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணணும். பட் இன்னும் கொஞ்சம் அவங்க வந்துட்டு கேர் எடுத்துக்கணும். என்ன யோசிக்கணும் அப்படின்னா, என்னுடைய லைஃப் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்காம, இப்போதான் என் லைஃப் ஸ்டார்ட் ஆயிருக்கு, நான் எனக்கு ஃபுல் டைம் இப்போதான் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை நம்மளுடைய பிரெயினை ஆக்டிவா வச்சுக்கணும். ஒரு கோலை கிரியேட் பண்ணோம். ஒரு கோல் அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட் ஆகும். அந்த பேஷனை நம்ம செய்யும் போது, மன திருப்தியோட இருக்கும்போது, அந்த ஹாப்பினஸா இருக்கும்போது நமக்கு என்ன வரும், எனர்ஜிஸ் வரும். எனர்ஜிஸ் வரும்போது நம்ம அந்த ரியல் ட்ரூத்தை வந்துட்டு ஈஸியா லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நிறைய பேர் வந்துட்டு அவங்க 65 ஆயிடுச்சு, எனக்கு வந்துட்டு இதுக்கு மேல முடியாது, என்னுடைய ஹெல்த் பிரச்சனை வரும், வந்திருக்காது இவங்களுக்கு எதுவுமே, ஆனா எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு இல்ல, 65 ஆயிடுச்சு. நம்ம தான் நிறைய பேரை பாக்குறோமே, நிறைய நியூஸ் கேட்கிறோம், இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சுகர் பிபி ஹை ஆயிடுச்சு. இத போல நெகட்டிவாவே நம்மள யோசிக்கிறதுனால பாக்குறதுனால நம்மளுடைய கண்டிஷன் பிரெயின் என்ன பண்ணுது அப்படின்னா, உனக்கு கூட அதை போல ஆயிடும் அப்படின்ட்டு சொல்லும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே நம்ம சேர்த்து வச்ச காசு வந்துட்டு லாஸ்ட் டைம் ரிட்டையர்மெண்ட் டைமுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வந்தா இந்த டாக்டர் ஃபீஸ்க்காக ஒரு அமௌண்ட் நம்ம வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு நல்லா இருக்கும் போதே யோசிச்சு பக்கத்துல வச்சுக்குவாங்க. நம்மளே வந்துட்டு ப்ரீ பிளான் பண்றோம், எண்ணம் போல் வாழ்க்கை இல்லையா. நம்மளே வந்துட்டு நம்ம ஹெல்த் இஷ்யூஸ்க்கு அப்படின்னு சொல்லி பக்கத்துல செப்பரேட்டா காசு வச்சுக்கிறோம். அப்படின்னா
யார் இங்க வரவேற்கிறாங்க நோய்களை? நம்ம தான். நம்ம நம்புறோம், முழுசா நம்புறோம், கண்டிப்பா எனக்கு வந்துரும் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் கண்டிப்பா மாத்திக்கணும் மாஸ்டர்ஸ். சப்போஸ் நீங்க இந்த காசு வச்சிருந்தா கூட உங்களுடைய எண்ணங்கள் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, ஓகே நாளைக்கு என்னுடைய ரிட்டையர்மெண்ட் டைமை நான் வந்துட்டு என்ஜாய் பண்ணணும், நான் நிறைய வேர்ல்டு டூர் போகணும் இல்லையா, ஓகே கிட்ட இருக்கிற டூர்ஸ்க்கு நான் வந்துட்டு அந்த காசை செலவு பண்ணணும். அந்த டைம் தான் நமக்கு வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் ஸ்பெண்ட் பண்றதுக்கு, எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸ் எதுவும் இல்லாம, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதுவும் இல்லாம அவ்வளவா. ஸோ அப்போதான் ஃப்ரீயா இருக்கும். அதை நான் அப்படி யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுவுமே சரி நீங்க இப்போ கிரியேட் பண்ணிக்கிட்டாதான் அதுக்கேத்த மாதிரி உங்க லைஃப் அமையும். இல்ல பயந்தீங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம லைஃப் அமையும்.